இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மூன்றும் இணைந்து தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்விலும் அதன் அடிப்படையிலான பணி நியமனத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ்.கே. சிவா அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வாலிபர் சங்கத்தின் மாநில செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களே, இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து பேச இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய எஸ்.கே. மகேந்திரன் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே, நண்பர்களே, தோழர்களே, இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, இங்க நிற்கக்கூடியவங்க ஏதோ சாதாரணமா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அல்ல. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தென் சென்னை மாவட்டம் நடத்தக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் கல்வி வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திலே, அந்த மையத்திலே மார்ச் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி இன்று வரை ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் தான், அந்த தேர்வர்கள் தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய பிரச்சனை? இது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை. இது என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையில ரெண்டு விஷயம். ஒன்னு, ஜிஓ நம்பர் 181. ஒரு அரசாங்கம் ஃப்ராட் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஃப்ராட் செய்ய முடியுமா முடியாதான்றத ஜிஓ நம்பர் 181, ஜிஓ நம்பர் 252 படிச்சா புரியும். வேற ஒண்ணுமே கிடையாது. மத்தியில நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவன் என்ன செய்திருக்கான்? அவன் வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துன்னு சொல்றான். அவன் நடத்துன்னு சொன்னா மாநிலங்கள் நடத்தி ஆகணும். ஏன்னா இது கல்வி உரிமை சட்டத்திலிருந்து வருவது. கல்வி உரிமை சட்டம் 2009 வந்த போது எச்சரித்தோம், சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவு மக்களையும் இந்த சட்டம் பாதிக்க போகிறது என்பதை. இன்று ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பொது பள்ளிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டத்திலிருந்து உருவானதுதான் இந்த அத்தாரிட்டி, அகாடமிக் அத்தாரிட்டி. அந்த அகாடமிக் அத்தாரிட்டி தான் என்சிடி. என்சிடி சொல்லிட்டா நடத்தணும், ரொம்ப சந்தோஷம். ஆனா என்சிடி என்ன சொன்னா? என்சிடி மினிமம் குவாலிஃபிகேஷன் 60 மார்க்ஸ் சொன்ன, 60%. 150க்கு 90 எடுக்கணும்னு சொன்னான். சொல்லிட்டு என்ன சொன்னா? மாநிலங்கள் தங்களுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் அவங்களுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் மதிப்பெண் தளர்வு வழங்கலாம்னு சொன்னான். ஆனால் சட்டமன்றத்திலே திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் கே. பாலபாரதி கேள்வி எழுப்பும் போது 3 அமைச்சர்கள் குறுக்கிட்டார்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வைகை செல்வன் பதில் சொல்லும் போது என்ன சொல்றாரு? கிடையாது, இந்த அரசிற்கு தரம் தான் முக்கியம், தரமான கல்வி கொடுக்க வேண்டும். தரமான கல்வி கொடுப்பதற்கு நாங்கள் 60% மதிப்பெண்ணிலிருந்து எந்த தளர்வையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நாங்கள் என்ன தரமான கல்வியை கொடுக்க கூடாதுன்னு சொல்றோமா? இடஒதுக்கீட்டும் தரமும் முரணானதா? நாங்கள் 60 மதிப்பெண்ணா, 80 மதிப்பெண்ணா, 100 மதிப்பெண்ணா என்பதை பற்றி பேசவில்லை. நீ தரத்திற்கு எந்த மதிப்பெண் வேணாலும் வைத்துக்கொள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் என்னன்னு சொன்னா, எஸ்சி எஸ்சிக்கு 40 சொன்னா ஓசிக்கு 60 இருக்கணும் சொல்றோம். எஸ்சி எஸ்சிக்கு 40, ஓசிக்கு 60 இருந்தா பிசி மாற்றுத்திறனாளிக்கு 50 இருக்கணும் சொல்றோம். அப்பதான் 40க்கும் 60க்கும் இருக்கிறவன் எஸ்சி, 60க்கு மேல போனா அவன் ஓசி. அதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு. நாங்கள் இடஒதுக்கீட்டை தான் நடைமுறைப்படுத்த சொல்கிறோம், தவிர உங்கள் தரத்தை குறைக்க சொல்லல. நீ வச்சுக்கோ, 60 கூட எஸ்சிக்கு வச்சுக்கோ, 60 இல்ல 80 கூட எஸ்சிக்கு வச்சுக்கோ. நாங்க வேண்டாம் சொல்லவே இல்லை. 80% எஸ்சிக்கு வச்சா கூட நாங்க மறுக்கவே இல்லை. ஆனால் ஓபன் கேட்டகரிக்கு 100 வைன்னு சொல்றோம். 100 வை. எஸ்சிக்கும் ஓபன் கேட்டகரிக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும். யார் தரத்தை குறைக்க சொன்னது? மதிப்பெண் மட்டும்தான் என்று சொன்னால் சமூக அறிவியல்ல 1000க்கும் மேற்பட்டவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்? 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இந்தியாவின் தலைநகரம் என்னன்னு கேட்டா புதுடெல்லின்னு எழுதுவான். திருப்பி கேள்விய புதுடெல்லியினுடைய சிறப்பு என்னன்னு பதில் சொல்றானான்ட்டு. எதையா தரம்? 1 மார்க் வாங்கினா தரமா? எனவே நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், 181 அரசாணை
என்சிடி கொடுத்த கைட்லைன்ஸ் இணைப்பா வச்சிருக்கு, இணைப்பா இருக்கு. அதுலயே என்ன சொல்றான்னா மே கன்சிடர் சொல்றான். அப்ப உன்னுடைய அரசாணையிலே நீ மே கன்சிடர் சொல்லிட்டு நீ ஏன் மதிப்பெண் தளர்வு கொடுக்கல? அதுதான் பள்ளிக்கல்வித்துறை கேட்கிறோம், அதுதான் பள்ளிக்கல்வி அமைச்சரை கொடுக்கிற உன்னுடைய அரசாணை. உன்னுடைய அரசாணை 181 நீ இணைப்பாக கைட்லைன்ஸ் கொடுத்திருக்க. உன்னுடைய அரசாணையில கொடுத்த அந்த இணைப்புல நீ சொன்னதை ஏன் செய்யல? எனவே 181 அரசாணை திருத்தப்பட்டு பல்வேறு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் வெவ்வேறு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது 252 அது என்னையா? அது வெயிட்டேஜ். அது என்ன வெயிட்டேஜ்? பிஏ பிஎட் பாஸ் பண்ணவன் ஏற்கனவே வந்து டிகிரி முடிச்சா கிராமப்புறத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம வசதி இல்லாம முட்டி போதி ஏதோ மதிப்பெண் பெற்றான், ஏதோ மதிப்பெண். ஆசிரியர் சரியாக இல்லைன்னா அந்த விடலை பருவத்தில் பாடத்தின் மீது கோபம் வரும். ஆசிரியர் சரியாக பாடம் நடத்தவில்லை என்றால் அந்த பாடம் புரியாது. எப்படி எப்படியோ பள்ளி படிப்பை முடிச்சிட்டு முட்டி மோதி கல்லூரிக்கு வந்து தன் அறிவை விரிவு செய்து கொண்டான். கல்லூரியில டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் பிஎட் வாங்கினான். தன் அறிவை விரிவு செய்து இப்பொழுது விரிந்த அறிவோடு இருப்பவனுக்கு நீ பிளஸ் 2 எடுத்த மார்க்குக்கு நான் வெயிட்டேஜ் கொடுக்கிறேன்றது கிராமப்புறத்து ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயல் இல்லையா? அதுதான் ஜிஓ 252 செய்து. அதுக்குதான் பாலபாரதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மே 10 சொன்னாங்க 50% கீழே எடுத்த பிளஸ் 2ல 50% கீழே எடுத்தவர்களுக்கு 0 வெயிட்டேஜ் கொடுத்திருக்கீங்களே, 0 மார்க். இந்த அரசாணையை கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்தார். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கோரிக்கை. வெயிட்டேஜ் முறையை கைவிடு. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி நியமனத்திற்கான வெவ்வேறு இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வெவ்வேறு விதமான கட் ஆஃப் கொடு. அப்படின்னா 252 ஜிஓவை வித்ரா பண்ணு. 181 திருத்து, அதுல வந்து தகுதி மதிப்பெண்ல தளர்வு கொடு. 252 ஜிஓவை வித்ரா பண்ணு. இதுதான் கோரிக்கை. இதோட சேர்த்து மற்ற 3 கோரிக்கை என்னன்னா, அதே என்சிடி என்ன சொல்லியிருக்கான்? கிராஜுவேஷன் வித் பிஎட் இருந்தா எழுத விடுறான்னு சொல்லியிருக்கான். நீ என்ன 9 பாடத்தோட நிறுத்துற? இப்ப எம்காம் படிச்சவன் யாரு? போன தேர்வின் போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்ட. இந்த வாட்டி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிக் பண்றதுக்கு அப்ளிகேஷன்ல காலமே கொடுக்கல. யாரை வஞ்சிக்கும் செயல்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் இருந்தா, எம்காம் பிஎட் இருந்தா, எந்த கிராஜுவேஷனோட பிஎட் இருந்தா நீ வந்து அந்த மாணவரை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்க வைக்கிறோம். இங்க வைத்திருக்கக்கூடிய தேர்வுகள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்களுக்கு ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி நடைமுறைப்படுத்துவதற்கு சைக்கிள்ல தமிழ்நாடு முழுக்க 4 முக்கில பிரச்சாரம் மேற்கொண்ட வேல்முருகனுடைய தொடக்க உரையோடு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி இருக்கிறது. அதே போல இந்திய மாணவர் சங்கத்தினுடைய ரத்தத்தால் தான் சமச்சீர் கல்வி வந்தது. இன்று இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு கை கோர்த்து உங்கள் கோரிக்கையை அவர்கள் கோரிக்கையாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் வெல்வது உறுதி உறுதி என கூறி விடைபெறுகிறேன்.